ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் நல்லா சுட சுட ஒரு சாம்பார் சாதம் ரெசிபி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த சாம்பார் சாதம் ஹோட்டலில் செய்கிற மாதிரியே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சாம்பார் சாதம் பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு இந்த டம்ளரில் தான் அரிசி பருப்பு ரெண்டுமே அளந்திருக்கேன். இந்த டம்ளரில் 3/4 டம்ளர் அளவுக்கு நான் இன்னைக்கு நார்மலான சாப்பாடு அரிசி எடுத்திருக்கேன். அதே டம்ளரில் 3/4 டம்ளர் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். சாம்பார் சாதத்துக்கு துவரம்பருப்பு தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அரிசி பருப்பு ரெண்டுமே ஈக்குவல் ரேஷியோவில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த பருப்போட டேஸ்ட்டு அதிகமாக என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். சாம்பார் சாதத்துக்கு எப்பவுமே பருப்போட டேஸ்ட் தான் அதிகமாக இருக்கணும். இப்போ இது ரெண்டையுமே நல்லா களைஞ்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. நல்லா களைஞ்சி எடுத்துட்டு வந்துட்டு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 1/2 hour வரைக்கும் இதை நல்லா ஊற வச்சிடுங்க. ஊற வைக்கிறப்ப உங்களுக்கு பருப்பும் நல்லா குலைவா வெந்து கிடைக்கும், சாதமும் நல்லா குலைவா வேகும். ஊற வைக்காம பண்ணிட்டா பருப்பு வெந்துடும், ஆனால் சாதம் வேகாத மாதிரி இருக்கும். அதனால ஒரு மினிமம் 1/2 hour ஆவது இதை நல்லா ஊற வச்சிடுங்க. 1/2 hourக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சிருக்க இந்த அரிசி பருப்பு ரெண்டையுமே குக்கர்ல சேர்த்துட்டு எந்த டம்ளர்ல நீங்க அரிசி பருப்பு அளந்தீங்களோ அதே டம்ளர்ல 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நார்மலா 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி வைப்போம். இப்ப பருப்பு சேர்த்து இருக்கிறனால ரெண்டுக்குமே சேர்த்து 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சா கரெக்டா இருக்கும். இப்ப இதுல 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 3 பல் பூண்டு, ஒரே ஒரு பெரிய தக்காளியை இதுல கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமா இதுல உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 3 விசில் வரைக்கும் விட்டு இறக்கிக்கோங்க. தக்காளி நம்ம தனியாகவும் சேர்க்க போறோம், அதனால இதுல ஒரே ஒரு தக்காளி மட்டும்தான் சேர்த்துக்கிறோம். அதே மாதிரி பூண்டு கண்டிப்பா சேர்க்கணும். பூண்டு சேர்த்தாதான் அந்த பருப்பு சாதமோட ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பரா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். பாருங்க, 3 விசில் விட்டு இறக்கியாச்சு. இப்ப இதை கிளறி பார்க்கலாம். சாதம் நல்லாவே வெந்திருக்கு, பருப்பும் நல்லாவே வெந்திருக்கு. ரெண்டையுமே கரண்டியிலேயே இந்த மாதிரி நல்லா மசிச்சு விடுங்க. பருப்பு சாதம் எப்பவுமே குலைவாதான் இருக்கணும். பருப்பு சாதத்துல அரிசி இருக்கிறதே தெரியக்கூடாது, அதாவது சாதம் மாதிரியே முழுசா தெரியக்கூடாது. நல்லா குலைவா பொங்கல் மாதிரி வர வரைக்கும் இதை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. நம்ம அரிசியை நல்லா ஊற வச்சு பண்றப்பதான் இந்த மாதிரி சாதத்தை நல்லா குலைவா வேக வைக்க முடியும். இப்ப அடுத்ததா சாம்பார் சாதம் பண்றதுக்கு ஒரு கடாயில 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா தாளிப்புக்காக 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இப்ப இது எல்லாமே நல்லா லைட்டா செவந்து வர வரைக்கும் வதக்கிட்டு 2 வரமிளகாயை முழுசா சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையை இதுல சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 10 to 15 சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சு நல்லா கழுவி இதுல சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. சாம்பார் சாதத்துக்கு பெருங்காயம் கண்டிப்பா சேர்க்கணும். எல்லா விதமான சாம்பார் சாதத்துக்கும் பருப்பு சாதத்துக்கும் சாம்பாருக்கும் பெருங்காயம் சேர்த்தாதான் அந்த சாம்பாரோட டேஸ்டே முழுசா வரும். அடுத்ததா இதுல ஒரு சின்ன சைஸ் தக்காளியை கட் பண்ணி இதுல சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி சாதம் வேக வைக்கிறப்பயே ஒரு தக்காளி சேர்த்திருக்கோம், அதனால நான் தாளிப்புக்கு ஒரே ஒரு தக்காளி மட்டும் தான் சேர்த்துக்கிறேன். இல்லாட்டி தக்காளியோட ஃப்ளேவர் அதிகமா போயிடும். இப்ப அடுத்ததா இதுல நம்ம காய்கறிகள் எல்லாம் சேர்த்துக்கலாம். நான் இதுல 6 விதமான காய்கறி சேர்த்திருக்கேன். காய்கறிகள் உங்க விருப்பத்துக்கு ஏற்ப நீங்க சேர்த்துக்கலாம். அதே மாதிரி ஏதாவது ஒரு 2 வகையான நாட்டு காய்கறிகள் கண்டிப்பா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. நான் இன்னைக்கு முருங்கைக்காய், கத்திரிக்காய், அவரைக்காய் இது 3மே நாட்டு காய்கறிகள் தான் சேர்த்திருக்கேன். அதை தவிர கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு சேர்த்திருக்கேன். நாட்டு காய்கறிகள் சேர்க்கிறப்ப சாம்பார் சாதத்தோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா வரும். இப்போ இதை நல்லா வதக்கிட்டு அடுத்ததான் மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க. நீங்க வெளியில வாங்குற பிராண்டு, வீட்டுல அரைச்ச சாம்பார் தூள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். சாம்பார் தூள் தான் இதுல அதிகமா இருக்கணும். நம்ம மசாலாவை ஃப்ரெஷ்ஷா வறுத்து அரைச்சு கூட சாம்பார் சாதம் பண்ணலாம். அந்த மெத்தட் இன்னொரு நாள் வீடியோவா நான் அப்லோட் பண்றேன். இப்போ இதுல காய்கறி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி சாதம் வேக வைக்கிறதுக்கும் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால உப்பு இதுல பார்த்து கவனமா சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு காய்கறிகள் நல்லா வெந்து வரணும். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா தண்ணி எல்லாம் சுண்டி வர வரைக்கும் நல்லா வேக வச்சிருங்க. அதே மாதிரி தண்ணி ரொம்ப கடைசி வரைக்கும் சுண்டுற வரைக்கும் நீங்க சுண்ட வைக்க கூடாது. கொஞ்சமா 1 டம்ளர் ஆவது தண்ணி இதுல இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு சாதம் சேர்த்து கிளறப்ப சாம்பார் சாதம் நல்லா இலகுவா வரும். நீங்க ஏதாவது ஒரு காய் எடுத்து இந்த மாதிரி லைட்டா நசுக்கி பாக்குறப்ப நல்லா சாஃப்டா உடைஞ்சு வரணும். இப்ப பாருங்க, நான் இன்னைக்கு உருளைக்கிழங்கு எடுத்து இந்த மாதிரி மசிச்சு காமிக்கிறேன். பார்த்தாலே தெரியும் நல்லா சாஃப்டா உடைஞ்சு வருது. காய்கறிகள் நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுத்ததாக அதில் புளி கரைசல் சேர்த்துக்கலாம். சாம்பார் சாதத்துக்கு புளி கரைசல் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கணும். நம்ம சாம்பாருக்கு சேர்க்குற மாதிரி ரொம்ப நிறையா சேர்த்துடக்கூடாது. சாம்பாருக்கும் சாம்பார் சாதத்துக்கும் புளியோட அளவு நல்லாவே வேறுபடும். சாம்பாருக்கு புளி கரைசல் அதிகமாக இருக்கணும், சாம்பார் சாதத்துக்கு கம்மியாக இருக்கணும். சாம்பார் சாதத்துக்கு மசாலாவோட வாசனை தான் அதிகமாக இருக்கணும். இப்போ புளிக்கரைசல் சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நாம் இதில் மசிச்சு எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா சாதம், பருப்பு சாதம், அதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. சாதம் சேர்க்கறதுக்கு முன்னாடி சாம்பார் கொஞ்சம் லைட்டா தண்ணியோட இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சாதத்துல கொஞ்சம் கூட தண்ணி இருக்காது.
நம்ம சாம்பார்லேயும் கொஞ்சம் கூட தண்ணி இல்லை நல்லா சுண்ட வச்சிட்டோம் அப்படின்னா சாம்பார் சாதம் லூஸாக இல்லாமல் ரொம்ப டைட்டாக போயிடும். நீங்கள் சாதம் கிளறும் போது இந்த அளவுக்கு லூஸாக இருக்கணும். இந்த அளவுக்கு லூஸாக இருந்தால் தான் நம்ம ஆறி போனதுக்கப்புறமும் சாம்பார் சாதம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சாஃப்டாக குலைவாக இருக்கும். இப்போ கடைசியாக அதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை நல்லா கட் பண்ணி சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட இந்த சாம்பார் சாதம் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோவில் வர மாதிரி சின்ன சின்ன டிப்ஸாக ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா உங்களுக்கும் இதே மாதிரி சாம்பார் சாதம் ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக கிடைக்கும். இதோட டேஸ்ட்டு அப்படியே ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் சாதத்துக்கு எப்பவுமே பர்ஃபெக்டான காம்பினேஷன் அப்பளம் தான். அப்பளம் மட்டும் இருந்தால் போதும், சாம்பார் சாதம் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டு முடிச்சிடலாம். இந்த ரெசிபியை உங்கள் வீட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனல்லே நிறைய விதமான வெரைட்டி ரைஸ் போட்டிருக்கோம், அதையும் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.